நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய அரசியலில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக அதிமுகவோட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. தேர்தல் வந்துருச்சு அப்படின்றத மக்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஓரளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க. திமுக புதுசாக இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குழுவே அமைக்கலையாம், ஆனால் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைலாம் நடத்த போகிறாங்களாம். எப்படி பார்க்குறீங்க? ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்திரிச்சு நிற்கவே முடியலையாம் இவருக்கு 8 பொண்டாட்டியாம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் 9 வருஷமாக கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் பாண்டடாக இருக்கிறோம், ஒரே கொள்கையோடு 13 கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை விளையாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இந்த தேர்தலில் நாங்கள் இன்னென்ன கட்சிகள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம், இந்த தேர்தலில் நாங்கள் ஒன்றாக சந்திக்கிறோம் என்று எந்த இடத்திலும் ஒட்டுமொத்தமாக இணைந்து, எப்படி 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணியை 13 கட்சியினுடைய கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர்த்தி அனைத்து கட்சி தலைவருடைய கையை உயர்த்தி இந்த கூட்டணி தான் தேர்தலை சந்திக்க இருக்கிறது, இதுதான் வெற்றி கூட்டணி என்று முரசறைந்து பறைசாற்றினாரோ அதுபோல ஒரு நிகழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரையிலே இல்லை. காரணம், மிகப்பெரிய ஒரு சலசலப்பு அந்த கூட்டணிக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அதை சந்திக்க முடியாத, அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாத விழிபிதுங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் திரு ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் கூட இப்படி கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அரசியல் சூழ்நிலை இன்றைக்கு சூடுபிடித்திருக்கிறது. அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா முதலிலே நாம் விருப்ப மனுவை அறிவித்தோம். விருப்ப மனு ஏறத்தாழ 11,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு அமைத்து அந்த குழு 8 மண்டலங்களாக பிரித்து 13 மூத்த தலைவர்கள் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து இருக்கக்கூடிய அனைத்து பிரிவு மக்களையும் சந்தித்து அவர்களுடைய எழுத்துப்பூர்வமாக மனுக்களை பெற்று தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 2 கட்டங்களாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் 2 கட்டங்களாக கடந்த 17ஆம் தேதி ஒரு முறையும் 25ஆம் தேதி ஒரு முறையும் 2 கட்டங்களாக 5 பிரதான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களிடத்திலே பட்டி தொட்டியெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இந்த தேர்தல் வாக்குறுதி நிச்சயமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. மாறாக மந்தமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஒரு சலசலப்பை சந்தித்திருக்கிறது. ஆனால் திமுக ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடுலாம் போட்டு பெரிய கூட்டத்தை காட்டி நாங்கள் தான் தேர்தலில் வின் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ கூட ஸ்டாலின் சொல்கிறார். 200 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படின்னு இன்னும் சொல்கிறாங்கல்ல. அந்த மாநாட்டில் இன்னும் நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா, இப்போ ஒரு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அவர் இப்போ 2 மாநாட்டில் என்ன பண்ணுறாரு, நடந்து வருவார், இருக்கக்கூடிய ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு வருவார். இவர் அதே போல் இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திக்கிறதுக்கு அப்படியே அந்த ரேம்ப் வாக்கு வருவார். அதே போலவே காக்கி பேண்ட்டு வெள்ளை சொக்கா, அதே போலவே அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொண்டு தூக்கி வீசுவாங்க, இவர் தூக்கி உடனே தலையில் கட்டுறது, தோளில் போகிறது. இப்போ இது மாதிரி இந்த சிங்க் ஆகிறத வச்சு பார்க்கும்போது இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு உடன்படிக்கை இருக்குமோ என்கிற ஒரு ஐயமும் நமக்கு ஏற்படுகிறது. திமுகவுக்கும் அந்த நடிகர் கட்சிக்கும் ஏதோ ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. இந்த ரீல்ஸ் பார்த்தே உடன்படிக்கை அப்படின்னு பேசுறீங்களா? அதாவது எப்படின்னா, அரசியலில் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு செய்தி இருக்கிறது, ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் ஒரு சங்கதி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு செய்தி ஒரு சொல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு அரசியல் நிகழ்வு இருக்கிறது என்று தான் அர்த்தம். அதனால் சில சமிக்கைகள் சில நிகழ்வுகளை இணைத்து பின்னக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கிவிடும். அப்போ இதுபோல் ஒரு சூழ்நிலையை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் பேசும்போது அவர் மைக்கில் அவரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பின்னாடி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கொள்கை தலைவர்களுடைய அந்த படம் இருக்கும். அதே போல் தான் உதயநிதி பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட அண்ணா பெரியார் கருணாநிதி அவங்க படம் பின்னால் வர மாதிரி ஒரு ஃபோக்கஸு. ஸோ எப்படின்னா ஒரே மாதிரி ஈயடிச்சாங்க அப்படின்வாங்களே ஊரில், அந்த மாதிரி தான் அவர் பண்ணுறது இவர் பண்ணுறாரு, இவர் பண்ணுறது அவங்க பண்ணுறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு சமிக்கையை நமக்கு கொடுப்பதாக நாம் இதை பார்க்கணும். நீங்கள் என்ன சமைக்க வேணால் கொடுத்துக்கோங்க, தேர்தல் ஜெயிக்க போகிறது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், முதலமைச்சராக வரப்போகிறது அண்ணன் எடப்பாடியார். திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்னு சொல்கிறாரு சட்டமன்றத்தில். எதிர்கட்சி தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, 2.0 உங்களுக்கு வரும் ஓதான் வேறு இங்கே அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பில்லை ராஜா தான். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தல் அறிக்கை எப்படி பிரதானமாக இருக்குமோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 ஆண்டுகள் 2 மாதம் சிறப்பான ஆட்சியை தந்த அந்த ஆட்சி மக்களுக்கு இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு அடித்தட்டு ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு விவசாயியால் தான் நம்முடைய துயரங்களை உள்வாங்க முடியும், நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான அறிவும் ஆற்றலும் அவருக்கு இருக்கிறது. தங்கத்தட்டில் பிறந்து வெள்ளி ஸ்பூனில் உணவு உண்ட ஸ்டாலினுக்கு அது தெரியாது.
அதை பற்றி அடிப்படை அறிவு கூட அவருக்கு கிடையாது. ஒரு வயல்வெளியில் நடப்பதற்கு கூட காங்கிரீட் தளம் அமைத்து சிவப்பு கம்பளம் விரித்து காலிலே ஷூ அணிந்து விலை உயர்ந்த ஷூ அணிந்து நடந்து வந்து மக்களை சந்திக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் இருப்பதை பார்த்தும், வயல்வெளியில் நடக்கிறோம் என்று சொன்னால் காலணி அணியாமல் தான் அந்த வயல்வெளியில் நடக்க வேண்டும் என்கிற அது யார் கௌரவம்னா ஒரு உண்மையான விவசாயிக்கு கூட அந்த விவசாய நிலத்தை இறங்கி பார்த்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். அந்த விவசாய நிலம் என்பது நமக்கு சோறளிக்கக்கூடிய, நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய, நாம் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்திற்கு நாம் காலணி அணிந்து செல்லக்கூடாது என்பது யாருக்கு தெரியும் என்றால், உண்மையாக விவசாயத்தை உணர்ந்த, உண்மையாக விவசாயம் செய்கிற, விவசாயிகள் மீது பற்று கொண்ட ஒருவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது அண்ணன் எடப்பாடியார். காங்கிரீட் தளம் அமைத்து சிவப்பு கம்பளம் விரித்து காலனி அழிந்து செல்லக்கூடியவர் அண்ணன் எடப்பாடியார் அல்ல. அப்போ இந்த மாதிரியான உங்களை இந்த பிரித்தாளக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம், இந்த பாகுபாடாக அந்த இப்போ எப்படி சொல்கிறது, டிஃபரன்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற போது ஒரு படி மேலே இருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். அப்படி இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது மிக தெளிவாக இருக்கிறது. இந்த அரசியல் கடும் சூடானதற்கு காரணம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை சூடுபடுத்தியிருப்பதற்குண்டான ஆற்றல் மிகுந்த சக்தியாளர் யார் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார். ஆனால் திமுக எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க? இங்கே தமிழகத்துக்கு வந்த மோடி அதிமுக தலைமையில் கூட்டணின்னு சொல்லலை, திரு இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை தான் இவங்க வந்து அரசியல் அதிகமாக செய்திகளை பார்க்காதவங்களாகவோ அல்லது என்னென்ன அரசியல் நிகழ்வுகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறியாத ஒரு அடிப்படை அறிவே இல்லாத அரசியல்வாதிகளாகத்தான் இவர்களை பார்க்க முடியும். காரணம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் பாஜக பயணிக்கிறது என்று நாங்கள் சொல்லலை. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 பத்திரிகையாளர் சந்திப்பிலே இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தலைமையிலான கூட்டணி இருக்கிறது, ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் பாஜக பயணிக்கிறது. அவர் உச்சார இதுக்கு நிதின் நபீன் இப்போ புதிய தேசிய தலைவராக பாஜகவிற்கு வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக இருந்த நிதின் கட்கரி என்பவர் பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர். அவரும் மாண்புமிகு அமித்ஷா சொன்ன அதே கருத்தைத்தான் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் பிராந்திய கட்சிகள் பயணம் செய்கிறது. மாறாக தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் பாஜக பயணிக்கிறது. முடிஞ்சா அது தேசிய தலைமை. அடுத்தது மாநில தலைமை அண்ணன் நயினார் நாகேந்திரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா பயணிக்கிறது, முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடியார். அவ்வளோதான், முடிஞ்சா? இப்போ வேறு யார் சொல்லணும்? இப்போ இதில் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிட்டு இருங்க. அதை தாண்டி இந்தியா கூட்டணின்னு ஒன்று சொல்கிறீங்க. அது என்ன இந்தியா கூட்டணின்னா என்ன? அது இந்தியாவே முதல்ல கிடையாது. அதில் I.N.D.I அவ்வளோதான். ஏன் வராது அங்கே? இண்டி கூட்டணி தான் ஆச்சா. அந்த இண்டி கூட்டணி ரொம்ப தண்டி கூட்டணியாக இருக்குது. அது காரணம், டெல்லியில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால்லாம் என் கூட்டணி இந்த கூட்டணியிலே இல்லை, என்ன விட்டுருங்கடா சாமி, உங்க கூட பயணம் பண்ண முடியாதுன்னு அவர் போயிட்டார். கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 துருவங்களாக இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் காங்கிரஸும் அங்கே 2 துருவங்களாக தேர்தலை சந்திக்கிறது. அவங்க ஆனால் கேட்டால் இண்டி கூட்டணி. மேற்கு வங்கத்திலே பார்த்தோன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையிலான அந்த கூட்டணி அங்கே இருக்குது. ஆனால் இவங்க இண்டி கூட்டணி, அவங்க எதிர்த்து களமாடுவார்கள் அங்கே. இதுபோல் கர்நாடகாவில், நம்ம ஆந்திர பிரதேசத்தில், இதுபோல் பல்வேறு மாநிலங்களில் பாண்டிச்சேரியில் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணி. நாங்கள் ஆனால் ஒன்றாக இருப்போம், ஒரே கொள்கையோடு இருப்போம், 13 கட்சியும் ஒரே கொள்கையோடு இருப்போம். 13 கட்சிக்கு முதல்ல ஒரே கொள்கை எப்படி வர முடியும்? ஒரே கொள்கை இருந்துச்சுன்னா 13 கட்சி கிடையாதுங்க. ஒன்று இது சொல்லு, ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு, ரெண்டுத்துக்கு நடுவில் தலையாட்டாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சினிமாவில். அந்த மாதிரி ஒரே கொள்கைனா ஒரே கட்சி, வெவ்வேறு கொள்கைனா 13 கட்சி கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதில் அண்ணன் எடப்பாடியார் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறார், தேர்தலுக்கானது மட்டும்தான் எங்கள் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம். இந்த ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் பயணம் பண்ண வேண்டிய வேலை அவசியமே கிடையாது. அவங்கவுங்களுக்கும் கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது, நீங்கள் தனியாக பயணம் பண்ணலாம். ஆனால் மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி என்னன்னா, ஓட்டுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்குமான கூட்டணி. அது இன்றைக்கு அதாவது சிம்பிளுங்க, காங்கிரஸை இந்த அளவிற்கு கடுமையாக எந்த மாநில கட்சிகள் இருக்கக்கூடிய பிராந்த கட்சியோட தலைவர்கள் விமர்சித்திருக்க முடியாது கருணாநிதியை போல. அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் காங்கிரஸ் மேல வச்சிருக்காரு. இப்ப கூட தளபதி அவர் பேசுறாருல மதுரையில, அப்பவும் காங்கிரஸ் நாங்க திமுக கூட தான் நிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சகோதரி ஜோதிமணி பேசுறாங்க, சகோதரர் மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, கிரீஷ் சோடங்கர் ஒன்று பேசுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி ஒன்று பேசுறாரு, செல்வ பெருந்தகை ஒன்று பேசுறாரு. கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள்லாம் காங்கிரஸ் தானுவாங்க. ஆனால் ஆளாளுக்கு ஒரு கட்சி. எங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்குறோம், நாங்கள் எல்லாருக்கும் வந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய ஜனநாயகமான கட்சி எங்கள் கட்சி. அதனால் நாங்கள் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவோம், ஆனால் கடைசியாக நாங்கள் ஒன்றா வந்துடுவோம். ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்கிறீங்க, நாங்கள் உங்கள் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம்.
ஒரே தேசிய தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம், மாநில தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் இங்கே இருக்கிறவங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தேரன்ஸ் நீங்கள் அதில் பயணம் பண்ணலாம். ஆனால் தேசிய தலைமைக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். இல்லை, மாநில தலைவர் சொல்றாரு இதுக்கு மேலே கூட்டணியை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமும் கருத்துக்கள் வந்து அதுதான் சொல்கிறேன் நான். தேசிய தலைமை சொல்கிறதும் கேட்க மாட்டோம், மாநில தலைமை சொல்கிறதும் கேட்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு மாநில தலைமைன்னு ஒன்று இருக்கும், தேசிய தலைமைன்னு ஒன்று இருக்கும். பேருக்கு நாங்கள் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு நாங்கள் பேசுவோம். இது என்ன சிம்பிள். பிரவீன் சக்கரவர்த்தி என்பது மவுத் பீஸ் ஆஃப் ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு தெரியாமல் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவதற்குண்டான வாய்ப்பு. ராகுல் காந்தி என்ன புதிய கட்சியோட போகணும்னு நினைக்கிறாரா? நிச்சயமா அவருடைய எண்ணம் திமுக கூட போகக்கூடாது. புதிய கட்சியோட போகணுமோ இல்லையோ அப்படி கிடையாது, திமுக கூட போகக்கூடாது. திமுக கூட போனால் சூசைட்டுக்கு சமம். காரணம், இவர்கள் இந்த இந்த தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு சக்தியாக தற்போது விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை, இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருக்கிறார்கள். அப்போ இவங்க கூட நம்ம டிராவல் பண்ணோம்னா பாழுங்கணத்தில் போய் குதிக்கிறதுக்கு உண்டான சமம். அதனால திமுக கூட போகக்கூடாதுன்ற எண்ணம் அவர்களிடத்திலே. சிதம்பரம் போன்றவர் சொல்றாங்க திமுக கூட இருக்கிறது தான் காங்கிரஸுக்கு பாதுகாப்பு, அதனால திமுக கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அது ப. சிதம்பரம் மட்டும்தான் இன்னைக்கு இந்த காங்கிரஸும் திமுகவும் ஒட்டி இருக்குதுன்னு காரணம் அதுக்கு ப. சிதம்பரம் மட்டும்தான். வேற யாருமே அங்கே கிடையாது. ப. சிதம்பரம் சோனியா காந்தி இடத்துல க்ளோஸ் அசோசியேட்டாக இருப்பார். அப்போ சோனியா காந்தி இடத்துல அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம இவங்க கூட போனால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி இடத்துல சொல்லுகிற போது ராகுல் காந்தி பேச்சு அங்கே எடுபடலை, சோனியா காந்தி பேச்சு எடுபடுது. ஸோ அம்மாங்கிற முறையிலையும் ஏற்கனவே தலைவராக இருந்ததன் அடிப்படையிலையும் மல்லிகார்ஜுன கார்கே திருமதி சோனியா காந்தி நியமித்ததன் அடிப்படையிலையும் இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில் ராகுல் காந்தி பேச்சு அங்கே எடுபடலை. முற்றும் முதலுமாக ராகுல் காந்தி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணம் செய்வதற்கு துளியும் விருப்பம் கிடையாது அவருக்கு. ஏன்னா இவ்வளோ வருஷமா அங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ திமுகவால் காங்கிரஸுக்கு லாபமா இல்லை காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் திமுக லாபமா? காங்கிரஸ் இருக்கிறது தான் திமுக லாபம். காரணம் அது உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். நான் 2 தேர்தல்களில் தனியாக களம் கண்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அறுதி பெரும்பான்மையோடு இருந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே ஒரு தேர்தலையாவது 1967 தேர்தலில் போட்டிடுறாங்க, ஒரே ஒரு தேர்தலையாவது திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக களம் கண்டிருக்கிற. ஜெயிக்கிறது தோக்குற அப்புறங்க தாங்க, ஜெயிக்கிறது தோக்குறது அப்புறம். நீங்கள் தனியாக நிற்கிறதுக்கு உண்டான தெம்பும் திராணியும் உங்களுக்கு இருக்குதா? இல்லை. அதை தாண்டி இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன் பாருங்க, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து தேர்தல் போட்டியிருக்கிறது, தனியாகவும் போட்டிட்டு இருக்குது. கூட்டணி அமைத்து தேர்தல் போட்டியிட்ட போதும் 150 இடங்களுக்கு குறைவில்லாமல் இடங்களிலே தேர்தலை போட்டிட்டு இருக்கிறது. மாறாக 2 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் மெஜாரிட்டி எவ்வளோ? 118. அப்போ 118க்கு மேலே 119வது நிற்கணும். ஆனால் 110 ஒரு முறையும் 112 இடங்களில் ஒரு முறையும் 2 இடங்களில் அறுதி பெரும்பான்மைக்கும் குறைவான இடங்களிலே போட்டியிட்ட கட்சி திமுக. அப்போ அவங்களோட பலம் என்னன்றது தெரியுதுங்களா? அவங்களோட பலம் கூட்டணி இருந்தாதான் தேர்தலை சந்திக்க முடியும். அப்பெல்லாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் இப்போ ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதான் 60 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. 1967 பெருந்தகை அண்ணாவால் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அந்த இடத்தை விட்டு அகற்றப்பட்டது. இன்று வரையிலே திராவிட இயக்கங்களால் மீண்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அரியணையில் ஏற முடியவில்லை. அப்போ அந்த ஒரு இயக்கம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிக்கு வருவதும் ஆட்சியில் இல்லாமல் போவதும் அவர்களுக்கு தொடர்கதையாக இருந்து கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சியிலே இல்லையே என்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. 2006 கூட மைனாரிட்டி அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது அதற்கு முட்டுக் கொடுத்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். ஆனால் அன்றைக்கு கூட கூட்டணி ஆட்சியோ மந்திரி சபையில் இடமோ என்கிற அந்த ஒரு பேச்சு அவர்களிடத்தில் ஈடுபடவில்லை. அவர்கள் அந்த முழக்கத்தையும் எடுக்கவில்லை. ஆனால் அன்றைக்கு 2006 11 வரையிலே திரு கருணாநிதி தலைமையிலான ஆட்சி எங்களால் தான் இருந்தது. ஆனால் அதே சூழ்நிலையை இந்த தேர்தலிலும் நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. அதனால் இந்த தேர்தலில் நிச்சயம் நாங்கள் மந்திரி சபையில் இடம் பிடித்தே ஆக வேண்டும். அதற்கான ஒப்புதல் உங்களிடத்தில் கிடைத்த பிறகுதான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவோம். ஆச்சா, ஒரு 6 நாளுக்கு முன்னாடி செல்லு பெருந்தகை இன்னும் 2 தினங்களுக்கு முன்பாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வர சொன்னாங்கன்னு சொல்ல, நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு எப்போ 6 நாளுக்கு முன்னாடி சொன்னார், 2 நாளில் கூப்பிடுவாங்கன்ட்டு. அந்த 2 நாள் கழிச்சு அன்னைக்கு கிறிஸ் ஜோடங்கர் சொல்கிறாரு, அதனால் இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும். நாங்கள் இந்த 2 பேர் சொல்லியுமே 6 நாள் போயிடுச்சு. ஆனால் இன்று வரையிலே அதற்குண்டான முகாந்திரம் இன்னைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கூட காங்கிரஸ் இல்லாத மற்ற கட்சிகள் கூட தான் நடக்குதான். ஸோ காங்கிரஸ் கிட்ட இன்னும் திமுக பேச்சுவார்த்தையில நடத்தலை அப்படின்றாங்க. இல்லை, பல்வேறு தொலைக்காட்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த கூட்டணி முற்றும் முழுவதுமாக இந்த தேர்தலை சந்திக்காதுன்னு நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். காரணம், ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கடந்த தேர்தலில் போட்டியிட இடங்களை விட கூடுதலாக ஒரு இடங்களிலாவது கூடுதலாக நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சொல்கிறாங்க. புதிதாக ஏதோ ஒரு கட்சியை அந்த கூட்டணியில் இணைக்கிறோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் இவர்கள் வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற பேச்சும் அதில் இருக்குது. நாங்கள் வெளியே போகிறதுக்கும் தயங்க மாட்டோம், முடிவு நீங்கள் தான் எடுப்பீங்க. ஆனால் இந்த கட்சி கூட்டணி வந்துச்சுன்னா நாங்கள் இந்த கட்சியில் இருக்க மாட்டோம், நாங்கள் 9 வருஷமாக உங்கள் கூட இருக்கிறோம், புதுசாக நீங்கள் வந்து ஒருத்தரை சேர்த்திங்கன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. காங்கிரஸ்
எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் எங்களுக்கு வேணும், இல்லைனா அது கிடையாது, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களே கூட்டணி கட்சியில் எந்தெந்த இடங்களை கொடுத்து அந்த இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற திமுக காரன் என்ன தெரியுமா நினைக்கிறான், இந்த முறை நம்ம தான் நிற்கணும் அந்த இடத்துல, தொடர்ந்து கூட்டணிக்கே வேலை செய்து நாங்கள் சோர்வடைந்து விட்டோம், நாங்கள் இங்கே கட்சியை வலுப்படுத்தி இந்த கடந்த காலங்களிலே மிகப்பெரிய அளவிலே நாங்கள் கட்சிக்காக உழைத்திருக்கிறோம், அப்போ எங்கள் திமுகவில் இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய நகர செயலாளர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலைமை அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மனநிலைமை என்ன ஆகும்னா, அவங்க மனநிலையை மீறி நீங்கள் சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டான். தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு அந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்கிற போது இது கூட்டணி கட்சிக்கு நிரந்தரமாயிடும் இந்த தொகுதி, அப்போ திமுக அந்த இடம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு அவங்க வந்துட்டான்னா வேலை செய்ய மாட்டான். சீட்டு கொடுத்தாலும் பிரச்சனை, சீட்டு கொடுக்கலனாலும் பிரச்சனை. ஆமாம், அப்போ ஏற்கனவே திமுக நின்ன இடங்களை காட்டிலும் கூடுதலாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் இந்த மாதிரி அவங்க நினைக்கிற அளவுக்கு எண்ணிக்கையில் அவங்க சீட்டு கொடுக்கணும்னு சொன்னால் கேரளாலேருந்து ஒரு 20 சீட்டு, கர்நாடகாலேருந்து ஒரு 50 சீட்டு வாங்கி தான் இவங்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும். அப்படி இல்லாத 230 நாள் நீங்கள் பிரித்து கொடுக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. அதனால தான் இன்றைக்கு வரையில் இந்த கூட்டணியை உறுதி செய்ய முடியாமல் இத்தனை கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்கிறது என்று எந்த விதமான பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்த முடியாத ஒரு கையறு நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நீங்க சொல்றீங்க கூட்டணியை நம்பி தான் திமுக இருக்குது அப்படின்னு. காங்கிரஸும் இந்த நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்சியை இழந்து 60 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்குறாங்க. ஆனா திமுக இது வரைக்கும் ஒரு தடவை கூட இண்டி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லவே இல்லை. திமுக தனித்து ஆட்சி அமைக்கும், திமுகவோ 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் தான் சொல்றாங்க. ஸோ இப்படி பேசுறப்ப காங்கிரஸ் தொண்டர் மத்தியிலேயே ஒரு அதிருப்தி எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு 10-15 சீட்டுக்காக காங்கிரஸ் திமுக பின்னாடியே போற மாதிரி இருக்கு, தன்னோட சுயத்தை இழந்துருச்சோ காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்குல்ல. இல்லை, அந்த இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியுமே அவங்களோட சுயத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்கிறேன் நான். கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு உண்டான அந்த போராட்டம், அந்த மன வலிமை என்னன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக, சமூக பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்திருக்கிறாங்களா? இப்போ நேற்று நடந்த இந்த குரூப் 2 தேர்வுக்கு கூட இனி இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறு நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி உங்களுக்கு நான் அடிக்கிற மாதிரியும் தெரியணும், ஆனால் அடித்த மாதிரியும் இருக்கக்கூடாது. கம்யூனிஸ்ட் இயக்கம் இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில இருந்து இது போன்ற ஒரு தவறு அது மாதிரிலாம் நடக்காது. தெளிவான ஆட்சி எங்களால் கொடுக்க முடியும், தெளிவான நிர்வாகத்தை எங்களால் கொடுக்க முடியும். ஆனால் எடப்பாடியார் கொடுப்பார். ஒருவேளை அப்படி நடந்திருந்ததுன்னா இப்போ இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதே பொதுமக்களுடைய பார்வைக்கு, பொதுமக்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். ஒரு 4-5 ஏறத்தாழ 1 வருடங்கள் படித்திருக்கிற அந்த மாணவ செல்வங்களுடைய அந்த உழைப்பை வீணாக்கி இருக்கிறீர்கள். 1 வருடமாக படித்த லட்சக்கணக்கான மாணவர்களுடைய அந்த எண்ணங்களை சிதைத்திருக்கிறீர்கள். அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி இருக்கிறீர்கள். இப்போ இன்னும் ஒரு 60-50 நாளில் தேர்தல் வந்துட போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ என்னைக்கு நீங்கள் அந்த எக்ஸாம் நடத்த முடியும்? கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சுன்னு நீங்கள் அந்த எக்ஸாம் நடத்த முடியாது. அப்போ அவங்களுடைய எண்ணங்கள், அவருடைய கனவுகளை சிதைத்திருக்கிற ஒரு அரசாங்கம் இப்போ என்ன சொல்கிறாரு, உங்கள் கனவை சொல்லுங்கன்றாரு. எங்கள் கனவு என்ன தெரியுமா, நீங்கள் ஆட்சி விட்டு போகணும், அதான் எங்கள் கனவு. மாணவ செல்வங்களுடைய கனவை சிதைத்த நீங்கள் இந்த ஆட்சியை விட்டு நீங்கள் இறங்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கனவாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிற போது உங்களுடைய சுயத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். பட்டியலின மக்களுக்காக மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டில். பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நாள்தோறும் பொழுதுறவனுமாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சீர்கட்டு இருக்கிறது. போதை கலாச்சாரம் பட்டி தொட்டி எங்கும் அங்குங்கெனாதபடி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கஞ்சா புழக்கம் ஒரு இந்த சந்தில கஞ்சா இல்லைன்னு சொல்ல முடியாத அளவிற்கு ஒவ்வொரு வீதிகளும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி வேலைவாய்ப்பு 5.5 லட்சம் வேலைவாய்ப்பை கொடுக்கிறேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கு வரையிலே 60,000 அளவிற்குத்தான் நீங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் இன்று வரையில் நிறைவேற்ற முடியாத ஒரு வக்கற்ற அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இத்தனை அளவிலே சீர்கட்டிருக்கிற இந்த அரசாங்கத்தை கூட்டணி கட்சிகள் அவர் எதுவுமே எந்த விதமான கேள்வியும் எழுப்பாமல் தங்களுடைய சுயத்தை இழந்திருக்கிறார்கள். இவங்க சொல்றாங்க அதிமுக பாஜகவோட போனால் அவங்களோட சுயத்தை இழந்து. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு ஆன்மீக தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி களமாட வேண்டும் என்பது அண்ணன் எடப்பாடியாருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் கூட்டணியில் இருப்பவர்களை அவர்களுக்கே தெரியாமல் அவருடைய சுயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் இருக்குது அப்படின்னு வச்சா ஒரு 2 மாநகராட்சியில் ஒரு மேயர், குறைஞ்சபட்சம் ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவரை கூட திமுக கிட்ட இருந்து காங்கிரஸால் கேட்டு வாங்க முடியாது அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்கள் குமுறுறாங்க. அப்போ கூட்டணி கட்சிகளை தங்களோட வாக்குக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறா திமுக, அப்படி யூஸ் பண்ணி வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அதாவது எப்படின்னா, அந்த மதுரையில் ஒருத்தர் பேசினார் மீட்டிங்கில், தளபதி ஒரு எம்எல்ஏ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எங்கே ஓட்டு இருக்குது, உங்களுக்கு எங்கே பூத்தில் எங்கே வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கிறான்னா நீங்கள் எதுக்கு இவ்வளோலாம் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் ஒன்று பேசுகிறாரு. அதே மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாரு, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் நாங்கள் 26% மேலே காங்கிரஸ் ஓட்டு வாங்கியிருக்குது, 15% தான் திமுக வாங்கியிருக்குது, அப்போ அங்கே யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அப்போ இவங்களுக்குள்ள என்னன்னா என்னால் தான் நீ உன்னால தான் நான் அப்படிங்கிற எண்ணம் 2 பேருக்குமே இருக்குது. ஆனால் ஒரு கூட்டணிங்கிறது அது ஒரு கூட்டு பொறுப்பு தான். அதில் வெற்றி தோல்வி 2 எல்லாருக்குமே சமமானது. வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு அமைக்கிற வரைக்கும் அவருடைய தயவு தேவைப்படுகிறது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உன்னாலாம் நான் ஜெயிக்கல, நாங்கள் பலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் செய்யாது. நாங்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் எங்களுடைய கூட்டு பொறுப்பாகத்தான் நாங்கள் அனைவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளுமே தவிர இதுபோல தான் தோன்றித்தனமாக எதேச்சாதிகாரமாக எது தெரிஞ்சு பேசக்கூடிய அளவிற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. திமுக எப்பவுமே வழக்கமாக இதான் செய்வாங்க. வெற்றி பெறுவதற்கு வரைக்கும் அவங்க உதவி தேவைப்படும். ஜெயிச்சதுக்கப்புறம் அதில் உங்களெல்லாம் நாங்கள் ஜெயிக்கல, நாங்கள் பலமாக இருக்கிறோம், அதனால் நீங்கள் உங்களுக்கு கேட்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு அறுதே கிடையாது, 60 வருஷமாக நீங்கள் ஆட்சியிலே இல்லை, உங்களுக்கு பூத்தில் உட்காரக்கிறதுக்கு ஆள் கிடையாது, உங்களுக்கு தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு உங்களுக்கு இருக்குமா, ஒரு பாராளுமன்ற தேர்தல் தொகுதின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50000 ஓட்டு உங்களுக்கு இருக்குமா, இதுபோல் கேவலமான பேசக்கூடிய மனநிலையில் தான் திமுக இருக்குது. அதையும் சகிச்சுக்கின்னு எப்படி தான் காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்க, அவங்க இருப்பாங்க. ஏன்னா பேரறிஞ்ச என்ன சொல்கிறது, நம்ம இவர் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரை அந்த மாதிரி ஒரு கேவலமாக பேசின ஒருத்தர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியாத வக்கற்ற அரசாங்கம் திமுக, அதை தட்டி கேட்க முடியாத வக்கற்ற கட்சியாக காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது. மாறாக திமுக அரசின் மீதோ அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதோ முதலமைச்சர் மீதோ ஏதோ ஒரு கருத்தை சமூக வலைத்தளங்களிலே பதிவிடக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய தம்பிமார்களின் வீட்டில் காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் போய் கதவு தட்டி அவனை கைது பண்ணக்கூடிய ஒரு கேவலமான அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். பார்க்கலாம் திமுகவோட கூட்டணிகள் எப்படி வருது, எப்படி அவங்க தேர்தலை சேர்ந்து சந்திக்கிறாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் நேரத்திற்கு மகிழ்ச்சி, மிக்க நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.